அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு. அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். கால ரப்பி ஸ்ரஹ்லி சதுரி, என் இறைவா, எனது உள்ளத்தை எனக்கு விரிவுபடுத்து. வயஸ்ரி லி அம்ரி, எனது பணியை எனக்கு எளிதாக்கு. வஹுலுல் உக்கதத்தன் மின் லிசானி, எனது நாவில் உள்ள முடிச்சை அவிழ்த்துவிடு. யஃப்கஹு கௌலி, அப்போதுதான் எனது சொல்லை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அல்லாஹுவின் நல்லடியார்களே, கடந்த வாரம் நம்முடைய வகுப்புல திருக்குர்ஆனில் நுழையிறது குறித்து நம்மள்கிட்ட இருக்க வேண்டிய தகுதி என்ன அப்படின்றத பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அதோட தொடர்ச்சியாக வகுப்புக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி பழைய செய்திகளை நினைவுபடுத்தி கொள்ளக்கூடியவர்களாக இன்ஷா அல்லாஹ் நம்ம இருப்போம். இதுலேருந்து ஒரு 2 கேள்விகளோடு நம்ம இதை ஆரம்பம் செய்வோம். இந்த வகுப்புடைய நோக்கம் என்ன, நம்ம இந்த வகுப்பில் சேர்ந்ததுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, நாம் குர்ஆனிய மனிதராக வாழ வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வகுப்பில் நம்ம சேர்ந்துருக்கோம். 2வதா, எதற்காக இல்லை, முதல்ல சேர்ந்ததுக்கான காரணத்தை சொல்லிட்டோம். இப்போ எதற்காக இல்லை அப்படின்னா, நம்மளுடைய அறிவு வெற்று அறிவாக இருப்பதற்கு அல்ல. நம்மளோட அறிவு வெறும் அறிவாக இல்லாமல் செயல்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த வகுப்பில் சேர்ந்துருக்கோம். அதாவது நடைமுறைப்படுத்தாத வெறும் அறிவை குர்ஆன் எப்படி எச்சரிக்கிறது அப்படிங்கிறத நாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதாவது 62வது அத்தியாயத்தில் 5வது வசனம், அந்த வசனத்தில் நம்ம அல்லாஹ் சொல்கிற ஒரு செய்தி என்னன்னா, மிக முக்கியமான செய்தி. உதாரணங்களிலே மிகவும் கெட்டது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ஏடுகளை சுமக்கும் கழுதையை போல அப்படின்றத அல்லாஹ் உதாரணங்களிலே மிக கெட்டது அப்படின்றத சொல்கிறான். அது எதுக்கு சொல்கிறான்னா, கத்தபு பி ஆயாத்தில்லா, அல்லாஹுவின் வசனங்களை பொய்ப்படுத்தி விட்டார் அப்படின்றத தான் அல்லாஹ் நம்மளை அந்த இடத்துல எச்சரிக்கை செய்கிறான். அதாவது அண்மைப்படுத்தி இருந்தால், இது அல்லாஹுடைய வார்த்தை என்று இந்த அந்த விஷயங்கள் அல்லாஹ்வுக்கு கூறக்கூடிய வார்த்தைகளை அல்லாஹ் ஒருத்தவங்க நம்பி இருந்தாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அதை கடைப்பிடிச்சிருப்பாங்க வாழ்க்கையில். அது வெறும் வாய் வார்த்தையாக சொல்லாமல் அதை செயல்படுத்தியிருப்பாங்க. வாய் வார்த்தையாக அவங்க சொன்னாங்க அப்படின்னா அவங்க பொய்ப்படுத்திட்டாங்க, அவங்க அல்லாஹுவை நம்பலை அப்படின்றது தான் இதோட உதாரணம். இப்போ நம்ம எவ்வளவோ பிரச்சாரங்கள் இஸ்லாத்தை பற்றின பிரச்சாரங்கள் செய்யக்கூடியவங்களாக இருக்கும். அந்த நேரத்தில் மாற்று மதத்தவங்க என்ன செய்வாங்கன்னா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தாங்க, நாங்கள் பார்க்கணும் தான், நீங்கள் சொல்கிறது செய்கிறது எல்லாமே சரிதான், இருந்தாலும் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. குர்ஆனில் சொல்லப்படுற ஒரு விஷயத்தை நம்ம நம்பலை அப்படின்னா நம்ம குர்ஆனையே நம்பலை. இது அல்லாஹ்வுடைய வார்த்தைன்னு நம்ம நம்பினா அதற்கான வெயிட்டை நம்ம கொடுத்துருப்போம். இப்போ உதாரணமாக சொல்லணும்னா, இப்போ ஒரு ஆசிரியர் இருக்காங்கன்னா, இன்னைக்கு ஒரு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த ஆசிரியர் சொன்னாங்கிறதுக்காக நம்ம செய்யக்கூடியவங்களா இருப்போம். ஒரு டெஸ்ட் அப்படின்னா அதுக்கு படிச்சுட்டு வரக்கூடியவங்களா இருப்போம். நம்ம அது மாதிரி நடந்து கொள்ளக்கூடியவங்களா இருப்போம். இதுவே ஒரு நீதிபதி சொன்னாங்கன்னா அந்த வார்த்தைக்கான கணம் எப்படி இருக்கும்னா, அதை ஒட்டுமொத்த மக்களுமே, அதாவது ஒரு தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த மக்களுமே அதை செயல்படுத்தக்கூடியவங்களா இருப்போம். அவங்களுக்கான அந்த வெயிட்டை நம்ம கொடுப்போம். அதுவே ஒரு மருத்துவர் அவர் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்தாரு அப்படின்னா, மற்றவங்க வீட்டில் உள்ளவங்க எவ்வளவோ பேர் ஒரு விஷயம் உடம்பு முடியலன்னா இந்த மருந்து சாப்பிடுங்க, இதை எடுத்துக்கங்க அப்படிலாம் சொன்னால் நம்ம கேட்க மாட்டோம். அதுவே ஒரு மருத்துவர் சொன்னால் உடனே செய்யக்கூடியவங்களா இருப்போம். அப்போ அதுக்குடியான வெயிட்டை நம்ம கொடுக்கக்கூடியவங்களா இருக்கும். அதே அரசாங்கத்துவ சட்டம்னா அதுக்கு எப்படி நம்ம அதை அணுகணும், அதுக்கு எப்படி நம்ம நடந்துக்கணும், அதுக்கான இதை நம்ம கொடுக்கக்கூடியவங்களா இருக்கும். அது மாதிரி தான் அல்லாஹுடைய வார்த்தைக்குன்னு ஒரு வெயிட் இருக்குது. அப்போ அல்லாஹுடைய வார்த்தைனா அதுக்கான ஒரு ரிசல்ட் நமக்கு வரணும்ல. அல்லாஹ் ஒரு வார்த்தையை சொன்னான்னா அதை நம்ம எந்த அளவுக்கு செயல்படுத்தக்கூடியவங்களா இருக்கணும். நம்ம இப்போ நம்ம ஒரு புத்தகம் கையில் வச்சுருக்கோம் அப்படின்னா, மற்ற மதத்தவங்க ஒன்று வச்சுருக்காங்க,
அதாவது இந்துக்கள்லாம் புராண கீதைகள் அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. கிறித்தவர்கள்லாம் பைபிள் வச்சுருப்பாங்க. அது மாதிரி நம்மள்ட்ட ஒரு புத்தகம் இருக்குது, நம்மள்ட்ட ஒரு இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து குர்ஆனை பார்க்கக்கூடியவங்களா இருக்கோம். இப்போ ஒரு சாதி ரீதியான ஒரு இதுவாக இருக்கட்டும், குலம் சம்பந்தமாக இருக்கட்டும், இது அந்த மாதிரி தான் நம்ம வந்து வைச்சுக்கக்கூடியவங்களா நம்ம இருக்கோம். குர்ஆன் வந்து மாற்றங்களை நிகழ்த்தக்கூடிய ஒரு வேதமாக தான் இருக்குது. குர்ஆன் வந்து கண்டிப்பாக மாற்றங்களை நிகழ்த்தும். அதை மனிதர்களை மாற்றக்கூடிய ஆற்றல் அதுக்கு குர்ஆன்கிட்ட இருக்குது. ஆனால் குர்ஆனுடைய வார்த்தைகளை பின்பற்றியவங்களை எல்லாரையும் அது மாற்றுமானா மாற்றாது. அது எப்படியெல்லாம் மாறி இருக்கிறாங்க அப்படின்னா, வாழ்க்கையில் நன்மைகளை அறுவடை செய்திருக்கு. குர்ஆனை வந்து பின்பற்றியவங்க எப்படி மாறியிருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து அதை குர்ஆன் படி வாழ்ந்தாங்கன்னா அதுக்கான ரிசல்ட் அவங்க கண்டிப்பாக வந்து அவங்க பார்த்துருக்காங்க. இன்னும் குர்ஆன் வந்து அது உதாரணம் சொல்கிறது, வரலாறாகவும் குர்ஆன் சொல்லுது. அது வந்து மெய்ப்பிச்சும் காட்டியிருக்கு. அப்படியான மாற்றத்தை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கான தகுதி நம்மக்கிட்ட என்ன இருக்கணும் அப்படின்றத குர்ஆன் நமக்கு சொல்லித் தருது. எப்படி இருக்கணும், அதுக்காக நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது வந்து எப்படி நடந்துக்கிட்டா நமக்குள்ள மாற்றம் வரும் அப்படின்றத நமக்கு குர்ஆனே சொல்லித் தருது. அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்முடைய கல்பு, அதாவது உள்ளத்தை வந்து நம்ம திறக்கணும். நூர் ஒளி, அதாவது நூறுனா ஒளி அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆனுக்கு ஒரு பெயர் நம்ம பார்த்தோம். அப்போ அந்த ஒளி நம்ம வீட்டுக்குள்ளார, அதாவது சூரிய ஒளியை இப்போ நான் எடுத்துக்கிட்டோம் உதாரணத்துக்குன்னா, அது நம்ம வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா நம்ம வந்து கதவை திறக்கணும். அது மாதிரி நம்மளுடைய உள்ளம் திறந்து இருக்கா இல்லை மூடி இருக்கா, நூர் அப்படின்ற அந்த குர்ஆன் அந்த ஒளி நமக்குள்ளே வரணும்னா நம்மளுடைய உள்ளம் திறந்து இருக்கிறதா இல்லை மூடி இருக்கிறதா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கக்கூடியவங்களா இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம கை திறந்திருக்குதா இல்லையான்றதை நமக்கு பார்த்தா தெரியும். நம்மளுடைய கண் திறந்திருக்குதா மூடி இருக்குதாங்கிறதும் நமக்கு பார்த்தா தெரியும். நம்மளுடைய வாய் திறந்திருக்குதா மூடி இருக்குதா அப்படிங்கிறத நமக்கு பார்த்தா தெரியும். அது மாதிரி அப்படின்னு நம்ம எல்லாருடைய பதிலும் எப்படி இருக்கும்னா, இதெல்லாம் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோன்னே நம்ம சொல்லிடுறோம் இது திறந்திருக்கு அப்படின்னு. ஆனால் நம்மள்கிட்ட அல்லாஹ் இந்த கேள்வியை கேட்டால் நம்ம எத்தனை பேர் நம்மளுடைய உள்ளம் திறந்து இருக்குதா இல்லையா அப்படின்னா நமக்கு எத்தனை பேர் பதில் சொல்லக்கூடியவங்களா நம்ம இருப்போம். இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் சற்று ஆழ்ந்து சிந்தித்து பார்க்கக்கூடியவங்களா இருக்கணும். அல்லாஹ் சொல்கிறான், இந்த வசனத்தை குர்ஆன் நீங்கள் சிந்திக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இந்த வசனத்தை நம்ம எத்தனை பயான்களில், எத்தனை பிரச்சாரங்களில், எவ்வளோ இடங்களில் நம்ம வந்து கேட்டிருப்போம். இந்த வசனத்தை நம்மளே நிறைய பேர்கிட்ட நிறைய சூழ்நிலையில் சொல்லி இருக்கக்கூடியவங்களா இருந்திருப்போம். என் உள்ளம் பூட்டி இருக்கிறதா இல்லை திறந்திருக்கிறதா அப்படின்றத பற்றி நம்ம சிந்திச்சு பார்த்துருப்போமா? எத்தனை பேர் இந்த சிந்தனையை நோக்கி நம்ம நகர்ந்திருப்போம்? நம்ம ஏன் சிந்திக்கலை? இத்தனை நாள் இந்த விஷயத்தை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம், பேசியிருக்கோம். நம்ம ஏன் சிந்திக்காமல் இருக்கோம் அப்படின்னு நம்மள்ட்ட கேட்டால், நம் உள்ளம் திறந்து இருக்குதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அதாவது நான் கரெக்டாக தான் இருக்கேன், நான் குர்ஆனுடைய வசனங்களை கேட்குறேன், தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், எல்லாம் செய்கிறேன், என்னோட உள்ளம் திறந்து தான் இருக்குது அப்படின்ற மனநிலையில தான் நம்ம எல்லாம் இருக்கோம். இத்தனை நாள் நம்ம செஞ்சது எல்லாமே நம்ம வந்து கரெக்டாக செஞ்சுருக்கோமா இல்லையா அப்படின்றத சிந்தித்து பார்க்கக்கூடியவங்களா இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இப்போ உதாரணமாக நம்ம உடலில் வந்து காய்ச்சல் இருக்கா இல்லையா அப்படின்னு பரிசோதிக்க நம்ம வந்து ஒரு தெர்மாமீட்டர் வச்சுருப்போம். அதை வச்சு நம்ம எவ்வளோ நமக்கு டிகிரி இருக்குது, எத்தனை டிகிரி நமக்கு ஜுரம் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பரிசோதனை செய்வோம். அதே மாதிரி நம்மளுடைய கல்பு ஓப்பனில் இருக்கா இல்லை க்ளோஸில் இருக்கா அப்படின்றத செக் பண்ண அல்லாஹ்வே நமக்கு ஒரு அளவுகோல்களை கருவியை வந்து அல்லாஹ் நமக்கு தந்திருக்கான். அந்த கருவியை மையமாக வச்சு நம்ம பரிசோதித்து நம்ம உள்ளம் திறந்திருக்குதா இல்லையா அப்படிங்கிற முடிவுக்கு தான் இப்போ நம்ம வரணும். ஏன்னா நம்ம அடுத்து எடுத்து வைக்க போகிற அடிக்கு முதல் படி இதுதான். நம்மளுடைய கல்பு திறந்திருந்தால் மட்டும்தான் நம்மளால் குர்ஆனை சரியான முறையில் அணுக முடியும். அதற்கான முதல் படியாக இது இருக்கு. நம்ம திறந்திருக்கிறதா இல்லை மூடி இருக்கிறதான்றத நம்ம பரிசோதனை செஞ்சு இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். அப்படி நம்முடைய உள்ளம் மூடி இருக்கு அப்படின்னு சொன்னால்
நம்ம அதுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில வர்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடியவங்களா இருக்கணும். நம்மள்ட்ட பிரச்சனை இருக்கு அப்படின்றத நம்ம கண்டறிஞ்சா மட்டும்தான் அந்த பிரச்சனைக்கான தீர்வை நோக்கி நம்மளால செல்ல முடியும். அப்படி இல்லைன்னா இது நமக்கானது இல்லை, நம்ம கூட படிக்கிற மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான், அவங்களுக்கு தான் இதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விலகி வந்துடுவோம். நம்ம அந்த இடத்துல நின்னாதான் நமக்கு மாற்றம் வரும். மாறணும்னு சொன்னா மட்டும் போதாது, அந்த மாற்றத்திற்கு எதுவெல்லாம் தடையா இருக்கோ அதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சு அந்த தடைகளை உடைச்சு அதை அந்த நம்ம உள்ளம் பூட்டி இருக்கிறதா திறந்திருக்கிறதான்றத நம்ம பரிசோதிச்சு நம்மளோட முதல் படியை எடுத்து வைக்கணும். அதாவது நம்மளுடைய உள்ளம் இறுகி இருக்கா, இல்லை மென்மையா இருக்கா, என்னுடைய உள்ளம் பண்பட்டதாக இருக்கா, இல்லை ஏற்க முடியாத வகையில இருக்கா அப்படின்றத நம்ம தேடி அதுக்கான பதிலை கண்டறியக்கூடியவங்களா இருக்கும். ஆமா, என்னுடைய உள்ளம் ஏகிதான் இருக்கு அப்படின்னா அடுத்து நம்ம என்ன செய்யணும்? நம்ம உள்ள இறுகி இருக்கு அப்படின்னா அடுத்து நம்ம இந்த கிளாஸ் நமக்கானது தான். இல்லை இருக்கலை, நான் என்னுடைய உள்ள மென்மையாக தான் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய அடுத்த கட்டம்னா நம்மளோட அடுத்த கட்ட நிலை எப்படி இருக்குன்னா நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு அதுலேருந்து நம்ம அடுத்த நிலைக்கு எப்படி நம்மளோட இதை கொண்டு போகிறது வாழ்க்கையை அப்படிங்கிறத பார்த்து தான் இந்த வகுப்பு நமக்கு இருக்க போகுது இன்ஷா அல்லாஹ். அதை தான் நம்ம கடைசியாக இதில் பேசிட்டு இருந்தோம். உள்ளம் திறந்து இருக்கிறதா இல்லை மூடி இருக்கிறதா என்பதற்கான புற அடையாளங்கள் என்ன அப்படின்றத பற்றி நம்ம விவாதிச்சுட்டு இருந்தோம். வெளிப்படையான அடையாளம் அப்படின்னா உள்ளம் சிலிர்க்கும், கண்ணீர் வரும். நம்ம திருக்குர்ஆனை நெருங்கணும் அப்படின்னு சொன்னா அது அந்த குர்ஆன் நம்மளை ஒரு சிலிர்த்து ஒரு உழுக்கும். அதாவது நம்ம மனதை ஆட்டி வைக்கும். கண்ணீர் நம்ம ஒரு வசனத்தை அல்லாஹ்வுடைய வசனங்களை கேட்டா அந்த வசனங்கள் நம்ம கண்ணீரை வரவழைக்கும். அது மாதிரியான மனநிலையை தான் நமக்கு அது உருவாக்கும். குர்ஆனை வாசிக்க ஆரம்பிச்சிட்டாலே கண்ணீர் வரணும் அப்படின்றது கட்டாயம் கிடையாது. ஆனா சில வசனங்களை நம்ம கடந்து செல்லணும் அப்படின்னு நினைச்சா கூட நம்மளால போக முடியாது. அப்படி அந்த வசனங்கள் நம்மளை அந்த இடத்துலயே நிற்க வைக்கும். அதை பத்தின சிந்தனையே நமக்கு திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்கும். அந்த ஒரு நாள் முழுவதுமே அந்த வசனங்களை பத்தி நம்ம திரும்ப திரும்ப சிந்திக்கக்கூடியவங்களா இருப்போம். ஒரு நாளைக்கு ஒரு 4-5 வசனங்கள் நம்ம படிக்கக்கூடியவங்களா இருப்போம். திடீர்னு நம்மளை ஒரு வசனம் அப்படியே நம்மளை அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க விடாம நம்மளை நிப்பாட்டி வைக்கும். அந்த நிமிஷத்துல நம்மளை அறியாம நம்ம அழுதோ இல்லை அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடிட்டோ இல்லை அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லக்கூடியவங்களாவோ அந்த விஷயத்தை கேட்டு நம்ம ரொம்ப இந்த விஷயத்த அல்லாஹ் நமக்கு சொன்னா நமக்கு இது மாதிரி நடந்திருக்குன்னு சந்தோஷப்படக்கூடியவங்களாவோ ஏதோ ஒரு வகையில நமக்கு அந்த நம்மளோட அந்த வசனம் கனெக்ட் ஆகும். அந்த சூழ்நிலையில் நம்ம ரப்புகிட்ட கையேந்தி, ரப்பே எனக்கு அந்த பாக்கியத்தை நீ எனக்கு கொடு, இந்த விஷயத்துலேருந்து எனக்கு இவ்வளோ விஷயங்களை நீ அருள் புரிஞ்சிருக்க, எனக்கு அதுக்கு உனக்கு ரொம்ப நன்றிடா அல்லாஹ் அப்படின்னு நம்ம அந்த மாதிரியான விஷயங்களை பிரார்த்தனை செஞ்சுட்டு தான் நம்ம அடுத்த இதுக்கே நம்ம போகக்கூடியவங்களா இருப்போம். அந்த மாதிரியான மனநிலை நமக்கு அது ஏற்படுத்தும். அந்த நம்முடைய குர்ஆன் அந்த கல்பு திறந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கான புற அடையாளமா அல்லாஹ் இதை சொல்லி காட்டுறான். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ ஒரு செல்போன் இருக்கு, அது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கக்கூடியவங்களா இருப்போம். அதுல சிக்னல் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம தேடி அலைவோம். சிக்னல் இருந்துச்சுன்னா அந்த ஃபோன் ஒர்க் ஆகும். அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம குர்ஆனுக்குள்ள நெருங்கி ஓத ஆரம்பிச்சிட்டோம்னா அதுல உள்ள விஷயங்கள் நமக்கு ஒரு அதிர்வை ஏற்படுத்தும். நம்மளுடைய ரோமக்கல் அதாவது உடம்புக்கு சிலிர்க்கும். உதாரணமா சில உலக விஷயங்களை நம்ம பார்க்கும்போது ஒரு வீடியோக்கள் எதையாவது பார்க்கும்போது உணர்வுபூர்வமான சில விஷயங்களை நம்ம பார்ப்போம். இல்லை விபத்துக்களை ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்கும்போது நம்ம உள்ளம் எப்படி ஒரு உணர்வுபூர்வமாக பார்க்கும்போது உள்ளம் அப்படியே சிலிர்க்கும். நம்மளால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. விபத்துகளை பார்க்கும்போது நம்மளுடைய கண்களில் கண்ணீர் வரும். நம்மளால அதை தடுக்க முடியாது. அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்லயே இவ்வளோ விஷயங்கள் நடக்குதுன்னா இதே உணர்வு நம்ம குர்ஆனை வாசிக்கும் போதும் ஏற்படணும். அப்படின்னு நமக்கு அந்த குர்ஆன் சொல்லுது. இது ஒரு முக்கியமான அடையாளம்.
அப்படி வரல, அந்த மாதிரி தண்ணி கண்ணீர் நமக்கு வரவில்லை அப்படின்னா நம்ம உள்ளத்துல ஏதோ சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வே சொல்றான். இது அல்லாஹ் குர்ஆன்ல 39வது அத்தியாயம் 23வது வசனத்துல அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான். அல்லாஹ் ரபில் ஆலமீன் சொல்றான், அழகிய செய்தியை அல்லாஹுவே அருளினான். அது திரும்ப திரும்ப கூறப்பட்டதாகவும் ஒன்றை ஒன்று ஒத்ததாகவும் உள்ளது. தமது இறைவனை அஞ்சுவோரின் தோள்கள் இதனால் சிலிர்த்து விடுகின்றன. பின்னர் அவர்களின் தோள்களும் உள்ளங்களும் அல்லாஹுவை நினைப்பதற்காக மென்மையடைகின்றன. இதுவே அல்லாஹுவின் நேர்வழி. இதன் மூலம் தன் நாடியோருக்கு அவன் நேர்வழி காட்டுகிறான். யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விட்டானோ அவனுக்கு வழிகாட்டுபவன் இல்லை. அல்லாஹ் சொல்றான், அழகிய செய்தியை நான் அருள் இருக்கேன் அப்படின்றான். அது திரும்ப திரும்ப கூறப்பட்டதா இருக்குங்களாம். அல்லாஹ் குர்ஆன் நம்ம ஒரு தடவை ஓதுனா இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு சிலிர்க்கிறது, கண்ணீர் வரதெல்லாம் நடக்குமான்னு கேட்டா கிடையாது. அப்படி நம்ம பார்த்தோம்னா நம்மளால இதை ஒரு செய்தியா இன்ஃபர்மேஷனாக தான் நம்மளால கடந்து போக முடியுமே தவிர, அல்லாஹ் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கான், நம்ம கேட்டோம், அவ்வளோதான், நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு தான் கடந்து போகக்கூடியவங்களா இருப்போம். திரும்ப திரும்ப அது ஓதுனா அது ஒன்றோடு ஒன்று ஒத்ததாக இருக்கும்னு அல்லாஹ் சொல்றான். தமது இறைவனை அஞ்சுறவங்களோட தோள்கள் இதனால் சிலிர்க்கும் அப்படின்றான். அல்லாஹுவை நம்ம அஞ்ச வேண்டிய விதத்துல அஞ்சணும்னா நம்மளுடைய தோள்கள் சிலிர்க்கும். நம்மளோட தோள்களும் உள்ளங்களும் அல்லாஹுவை நினைப்பதற்கு மென்மையடையும். அல்லாஹுவை பத்தி பேசினாலே நம்மளுடைய உள்ளம் அப்படியே மென்மையாயிரும் அப்படின்னு அல்லாஹுவே நமக்கு குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். திருக்குர்ஆன் அப்படிங்கிறது ஒரு நினைவூட்டல். மனிதனுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படணும்னா அந்த மாற்றத்திற்கு ஒரு தடவை பேசினாலோ ஒரு தடவை கேட்டாலோ மாற்றம் ஏற்படவே ஏற்படாது. அதுக்கு தேவையான ஒரு நல்ல நேரம் கொடுக்கணும், அதுக்கான சூழ்நிலையை நம்ம கொடுக்கணும், மாறுவதற்கான கால அவகாசத்தை நம்ம கொடுக்கணும். அப்படி டைம் கொடுத்தாதான் மாற்றங்கள் ஏற்படும். அப்படி டைம் கொடுக்கலன்னா நம்மள்ட்ட எந்த மாற்றங்களும் நிகழாது. ஒரு விஷயத்த அவசரமா செய்தா அவசரமா நம்ம செஞ்சோம்னா அந்த விஷயம் நமக்கு முடியவே முடியாது. இப்போ உதாரணமா நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா கான்கிரீட் போடுவோம்ல, அதை போட்டுட்டு அதுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணுமோ அந்த அளவு தண்ணி ஊற்றி அது எவ்வளோ நாள் கேப் விட்டு அதை செட் ஆக விட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ அப்படி எடுத்தாதான் அந்த கட்டடம் பலமா இருக்கும். அப்படி இல்லாம நான் கான்கிரீட் போட்ட உடனே நான் அவசரமா அந்த கட்டடத்தை நான் மேலே எழுப்பணும் அப்படின்னு சொன்னா ஆனா அந்த சீக்கிரம் அந்த கட்டடம் டேமேஜ் ஆயிரும், ஒரு கிராக் விட ஆரம்பிச்சிடும். இது கட்டடத்துக்குன்னு மட்டும் கிடையாது, உலக எல்லா விஷயங்களுக்கும் இது பொருந்தும். நம்ம கால அவகாசம் கொடுக்காம ஒண்ணுக்கும் எந்த ஒரு விஷயத்துக்குமே ஒரு நேரம்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கான செய்யக்கூடிய கால அவகாசம் உரிய நேரம்னு ஒண்ணு இருக்கும். அது மாதிரி குர்ஆனுக்கு உரிய நேரம்னு ஒண்ணு இருக்கு. அதாவது ஆழ்ந்த சிந்தனையை செலவழிப்பதுதான் அதுக்கான நேரம். அது குர்ஆனுக்கே உரியதான். உதாரணமா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போ ஒரு சமையல் செய்யறோம், அதை சமைச்சிட்டு அதை வேக வச்சு அதை ஒரு 5 நிமிஷத்துல தாளிப்பு கொடுத்து அந்த வேக வச்சு அதில் தாளிப்பு கொடுத்து இது பண்ணி இறக்கணும்னா அந்த சமையல் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்குமானா இருக்காது. அந்த வேக வைக்கிறதுக்கு எவ்வளோ டைம் கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும். அது முடிச்சு அதுக்கான அந்த மசாலா அந்த வாடை போகிறதுக்கான டைம் நம்ம கொடுக்கணும். அப்புறம் தாளிப்பு இதெல்லாம் நம்ம அந்தந்த டைம் கொடுத்து செஞ்சாதான் அந்த சமையல் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நான் சட்டியில எல்லாத்தையும் ஒன்றா அள்ளி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் வச்சு இறக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் அதை சாப்பிட முடியுமானா கண்டிப்பாக முடியாது. அதுக்கான நேரத்தை நம்ம செலவு செஞ்சால் மட்டும்தான் அதை நம்மளால திருப்தியாக உட்காந்து சாப்பிட முடியும். அது மாதிரி சாப்பிட்றதுக்கு ஒரு டைம் இருக்கு, ஒரு குறிப்பிட்ட நேரத்தை கொடுத்தாதான் அந்த நேரத்தில் நம்மளால சாப்பிட முடியும். அவசரமா நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது நம்மளோட உணவு குழாயில மாட்டிக்கும். அப்ப நம்ம சாப்பிட்டு எந்திரிக்கிறதுக்கே ஒரு டைம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கும். இப்போ நிதானத்தோடு அந்த நேரத்தை நம்ம கொடுத்தாதான் அதனால நமக்கு ஏற்படக்கூடிய விளைவுகளை நம்மளால அடைய முடியும். அவசரம் இருந்தா எந்த நன்மையும் நம்மளால அடைய முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறுவாங்க, நிதானம் என்பது அல்லாஹ்விடமிருந்து வருவது. இந்த அவசரம் அது ஷைத்தானுடைய பண்பு அப்படிங்கிறாங்க.
அதாவது நிதானம் அல்லாவிடமிருந்து வருவது, இந்த அவசரம் இருக்கிறது அது ஷைத்தானுடைய பண்பு அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்றாங்க. ஒரு காரியத்தை முழுவதுமா நம்மளை முடிக்க விடாம அவசர அவசரமா அரைகுறையா செய்ய வச்சு நம்மளை அடுத்த லெவலுக்கு போக வச்சு நம்மளை சிக்கல்ல மாட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே சைத்தான் நம்மளை எப்பவுமே எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அவசரம், இது செய், உடனே செய், உடனே செய், உடனே செய், நம்மளை அவசரப்படுத்திக்கிட்டே கொடுக்கக்கூடியவனா இருக்கான். உதாரணமா நமக்கு இப்போ ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோன்ல ஏதோ ஒரு விஷயம் ஒருத்தவங்களை பத்தி சொல்றாங்கன்னா அதை பத்தின முடிவை உடனே நம்மளை சேர்த்தா எடுக்க வைப்பான். சொல்லிட்டாங்க இது அவங்கள பத்தி, நீ இப்படி இப்படி யோசி அப்படின்னு நம்ம சிந்தனையை போட்டுருவான். ஆனா நிதானமா யோசிச்சா நமக்கு எது உண்மை எது பொய்ன்றதை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு பின்னாடி எது சரி எது தப்புதுங்கிற ஒரு ஆதாரம் நமக்கு இருக்கும். ஆனா நம்மளை முன்னாடியே அவன் அவசர அவசரமா தவறு செய்ய வச்சிடறான் சைத்தான். நம்ம முடிவெடுத்து அவங்கள பத்தி நினைச்சிருவோம் இல்லை பேசிடுவோம். ஆனா அப்படி கிடையாது. அவங்க அப்படி அதை செய்யக்கூடியவங்களாவே இருந்திருக்க மாட்டாங்க. நமக்கு நன்மை நாடினே தான் அவங்க அந்த விஷயத்தையே நமக்கு செஞ்சிருப்பாங்க. அதை நமக்கு நிதானமா சிந்திச்சு பார்க்கும்போதுதான் நமக்கு அது தெரிய வரும். அவசரங்கிறது பல நேரங்களில் நமக்கு சிக்கலை தான் ஏற்படுத்தி தந்திருக்கு. குர்ஆன் விஷயத்திலையும் அந்த அவசரத்துக்கு வேலையே நம்ம இருக்கக்கூடாது, நம்ம அதுக்கான வேலையை நம்ம கொடுக்க கூடாது இன்ஷா அல்லாஹ். இன்னும் சொல்லப்போனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட ஹிலர் அவங்களுடைய வரலாறு உரையாடல் நமக்கு தெரியும். இது அல்லாஹ் நமக்கு குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். மூசா நபி அவங்கள்ட்ட இருந்த அவசரம், பொறுமை இல்லாதனால அவங்க ஹிலர் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து கத்துக்க இருந்த ஞானத்தை முழுசா அவங்களால கத்துக்க முடியல. ஏன்னா நீங்க பொறுமையா இருக்க மாட்டீங்க, அவசரப்படுவீங்க அப்படின்னு சொல்லிதான் ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க. இல்ல நான் பொறுமையா கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிதான் மூசா நபி வருவாங்க. ஆனா அவங்களால பொறுமையா இருக்க முடியாதனால குறிப்பிட்ட சில விஷயங்களை தாண்டி நிறைய விஷயங்களை அவங்களால கத்துக்க முடியாம போயிடுச்சு. ஒரு இது எந்த ஒரு காரியத்திலும் நமக்கு அவசரம் கூடாது அப்படிங்கிறத குர்ஆன்லயே அல்லாஹ்வே சொல்றான். இன்னும் ஒரு மனிதர் தொழுறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாக்குறாங்க. தொழுது முடிச்சோன்னா அவங்கள்ட்ட நீ தொழவே இல்லை, மீண்டும் தொழு அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க அவசரமா தொழுதுருக்காங்க. தொழுகை அதற்கான நேரத்தை அவங்க கொடுக்கல. அப்போ ஒரு தொழுகையோ ஒரு விவாதத்தோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், இல்லை உலக விஷயத்தில் எடுத்துக்கிட்டோம், ஒரு கட்டிடமோ ஒரு உணவு சமைக்கிறதோ எந்த ஒரு விஷயத்த கற்கிறதோ எதுவாக இருந்தாலும் அதுக்கான நேரத்தை நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி திருக்குர்ஆனை கத்துக்கிறதுக்கும் அதுக்கான நேரத்தை நம்ம கண்டிப்பா கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். அதுக்கான குவாலிட்டி என்னென்ன அப்படின்னு நம்ம கேட்டா அதை ஆழ்ந்து அமைதியா கவனத்தோட மீண்டும் மீண்டும் படிக்கக்கூடியவங்களா நம்ம இருக்கணும். ஒரு தடவை படிச்சா அது மேல உள்ள கருத்துக்கள் மட்டும்தான் நமக்கு புரியுமே தவிர, ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கிடைக்குமே தவிர நம்முடைய உள்ளத்தை அதை மாற்றக்கூடிய அளவுக்கு எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. உதாரணமா ஒரு ஃபோன் யூஸ் பண்றவங்களா எடுத்துக்கும். அந்த ஃபோன் யூஸ் பண்றதுனால கெட்ட விஷயங்கள் நிறைய இருக்குன்றது தெரியும். நல்ல விஷயங்கள் இருக்கு. ஆனா அதிகமா ஃபோன்லயே இருக்கிறதுனால கண்ணு வீணா போகும், மூளையில் பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு நிறைய அறிவியல் இது இருந்தாலும், ஆனா நம்ம அந்த தகவலா மட்டும்தான் பாக்குறோமே தவிர அதை நம்ம செயல்படுத்தக்கூடியவங்களா இருக்கோம்னு கேட்டா அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர மற்ற யாரும் அப்படி இருக்கிறது இல்லை. அப்ப அந்த அறிவு நமக்கு என்னன்னா வெறும் அறிவாதான் இருக்கு. இப்ப நம்ம குர்ஆனுடைய அறிவு நமக்கு வரும். நம்ம ஓதணும் படிச்சோம்னா குர்ஆனோட அறிவு நமக்கு வரும். என்ன அறிவு வரும் அப்படின்னா தாலிக்கல் கிதாப், இது வேதம், அல்லாஹ்விடமிருந்து வந்த வேதம். லா ரைப ஃபீஹி ஹுதன், இது அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதாவது 2 கடல் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கான், அதுக்கிடையில ஒரு தடுப்பு இருக்கு அப்படின்னு இப்ப விஞ்ஞான ரீதியா நம்ம கண்டுபிடிச்சிருந்தாலும் இந்த விஷயங்களை அல்லாஹ்வை தவிர யாரும் செய்ய முடியாதுப்பா, அல்லாஹ் தான் செய்ய முடியும் அப்படின்றத நம்ம சொல்லக்கூடியவங்களா இருப்போம். ஹுதலில் முத்தகீன், நம்பிக்கை கொண்டோருக்கு இது நேர்வழி காட்டும். அப்படிங்கிற விஷயத்த நம்ம இந்த அறிவு நமக்கு வந்துடும். இந்த அறிவை மட்டும் வச்சு நம்ம என்ன செய்ய முடியும்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒரு மாத்திரை இருக்கு, அதை சாப்பிட்டா நோய் குணமாகும் அப்படின்னு நமக்கு டாக்டருக்கு சொல்லி கொடுத்தாருன்னா அதை சீட்டை மட்டும் வாங்கி நம்ம படிச்சு பார்த்துட்டு ஓகே இதை சாப்பிட்டா அந்த நோய் குணமாயிரும் அப்படின்னு சொன்னா நோய் குணமாயிருமா? ஆகாது. அதை மாத்திரையை உட்கொண்டா மட்டும்தான் நமக்கு நோய் குணமாகும். அது மாதிரி குர்ஆன் வெறுமனே நமக்கு தெரியறதுனால ஒரு பலனும் நமக்கு கிடைக்க போறது கிடையாது.
அது உள்ளே இறங்குறதுக்கு நம்ம நேரம் கொடுத்தா மட்டும்தான், திரும்ப திரும்ப நம்ம படிச்சாதான், அப்போதான் அந்த அடுத்த கட்டத்தை நோக்கி அது நம்மளை அழைச்சிட்டு போகும். முதல்ல குர்ஆன் அறிமுகப்படுத்துது தன்னை. இது இறைவனோட வார்த்தை, இது இறைவேதம், இது இறைவனோட வார்த்தை அப்படின்னு சொல்லுது. இறைவனோட வார்த்தைக்கு மாற்றுகின்ற ஆற்றல் இருக்கிறது. ஆனா இறைவனுடைய இறை வார்த்தை என்பது அழகானது. அழகான இறைவார்த்தை நம்மளை மாற்ற வேணும்னா அதுக்கு நம்ம தகுதியானவங்க நம்ம இருக்கணும். அல்லாஹ்வின் உதவியை கொண்டு. குர்ஆனுக்கு தகுதி இருந்தா மட்டும் பத்தாது. அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய மனிதருக்கான நமக்கும் அதற்கான தகுதி இருக்கணும். அதுக்கு நம்ம தயாரா இருக்கோமா? நம்மளிடத்துல ஏதாவது பிழைகள் இருக்கா? நம்ம தகுதியற்றவங்களாக இருக்கோமா அப்படிங்கிறத நம்ம பரிசோதித்து பார்க்கக்கூடியவங்களா இருக்கணும். நம்ம தகுதியற்றவங்களா அப்படி இருந்தோம்னா நம்ம இடத்துல வரக்கூடிய குர்ஆனுக்கு எவ்வளவு தகுதி இருந்தாலும் அது நம்மள்ட்ட வேலை செய்யவே செய்யாது. உதாரணம், சில மருந்துகளை நம்ம கொடுக்குறோம், அது நம்ம இடத்துல வேலை செய்யல. ஏன் அப்படின்னா நம்ம கிட்ட நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கும், அதனால நமக்கு அது வேலை செஞ்சிருக்காது. அதே மருந்தை மற்றவங்க ஊர்ல இருக்க நிறைய பேருக்கு கொடுத்துருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் வேலை செய்யும். அவங்களுக்கு அதற்கான கெப்பாசிட்டி இருக்கு, நமக்கு அதுக்கான நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கு, அதனாலதான் அது நமக்கு வேலை செய்யல. அதே மாதிரிதான் குர்ஆனுக்கு அந்த பவர் இருக்கு. அந்த அப்படிப்பட்ட பவர் இருக்கிற குர்ஆன் தான் அபூபக்கர் அலியையும் உமர் அலி அல்லாஹ், உஸ்மான் அலி அல்லாஹ் அவங்க எல்லாரையும் மாற்றிடுச்சு. இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழ்ந்த நபிமார்களை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழ்ந்த மற்ற நபி தோழர்களை அது மாற்றுச்சு. அது 15 நூற்றாண்டு கால இடைவெளியில வாழ்ந்த எவ்வளவோ மக்களை மாற்றி இருக்கு. இன்னும் பல பேர் வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கு. எனக்கு இது வரல அப்படின்னு சொன்ன, மாற்றம் வரலன்னு சொன்னா என்னிடத்துலதான் பிரச்சனை இருக்கு. சொல்லி தந்தவங்க மேலேயோ சுற்றி இருக்கிறவங்க மேலேயோ என்னால பழி சொல்ல முடியாது. என் அத்தா அம்மா எனக்கு சொல்லி தரல, என்னோட உஸ்தாது எனக்கு சரியா சொல்லி தரல அப்படின்னு நான் யாரையும் நான் சொல்ல முடியாது. ஏன்னா நான் மாறாததுக்கு, என் வாழ்க்கையில மாற்றம் வராததுக்கு நான் யாரையும் காரணம் காட்ட முடியாது. நான் தான் காரணமா இருக்க முடியும். குர்ஆனுக்கு அந்த நேரத்தை நான் கொடுத்திருந்தேன்னா அது என்னோட வாழ்க்கையில கண்டிப்பா மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும். நான் அன்றாட வாழ்க்கையில எவ்வளவு நேரம் கொடுக்குறேன், அது எவ்வளவு நேரமா இருந்தாலும் வெறும் படிக்கிறதுக்கு மட்டும் நான் செலவு செய்யறேனா, இல்ல அதை ஓதுறதுக்கு மட்டும் நான் செலவு செய்யறேனா அப்படின்றத நான் பார்க்கக்கூடியவங்களா இருக்கணும். இன்னும் கூடுதலா சொல்லணும்னா, அரபியில ஓதுறதுனால மட்டும் நம்ம நன்மைகளை அடைய முடியும். இன்னும் சொல்வதா இருந்தா, ஷைத்தான் நம்மளை வழி கெடுப்பதற்கு கண்டறிந்த ஒரு வழியாக அரபு மொழியில ஓதுறத கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா அரபு மொழியில ஓதுறது தவறு கிடையாது. ரசூலா சொல்றாங்க, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை அப்படின்ற மாதிரி. நம்ம எத்தனை எழுத்துக்கள் ஓதினாலும் எவ்வளவு நேரம் ஓதினாலும் அதுக்கான நன்மை உண்டு. ஆனா இதை மட்டும் நம்மளை செய்ய வச்சு சைத்தான் குர்ஆன்கிட்ட நெருங்க விடாம, நம்மளை சிந்திக்க விடாம, இதை ஒரு கருவியா நமக்கு பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில குர்ஆனை வாழ்வியலா மாத்த முடியாம செய்யறதுக்கான கருவியா இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்ஆனை ஓத படிக்க ஏன் சொன்னாங்க? அதாவது அதோட நன்மைக்காகவா அப்படின்னா இல்ல, புரிந்து கொண்டு நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கிறதுக்காக தான் சொன்னாங்க. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு மாடி ஏறி அந்த செகண்ட் ஃப்ளோரை நம்ம போய் ரீச் பண்ணணும், அங்க நமக்கான தேவைகள் நிறைவேற்றிக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இருக்கு அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போனோடனே ஒரு ஹால் இருக்கு, எனக்கு கொஞ்சம் வசதிகள் இருக்கு, இதுலயே நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா நம்ம போக வேண்டிய இடத்த ரீச் பண்ணுவோமான்னு கேட்டா பண்ண மாட்டோம். அது மாதிரிதான் குர்ஆனை நான் முடிச்சிட்டேன் அப்படின்ற மன திருப்தியை தான் அந்த சைத்தான் நமக்கு ஏற்படுத்துறானே தவிர, அரபியில ஓதுனா நன்மை கிடைச்சிருச்சு, ஓகே நம்ம முடிச்சிட்டோம், நமக்கு நன்மை வந்துடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை போடுறானே தவிர, அதுக்கான உரிய நேரத்தை கொடுத்து அதை ஆழ்ந்து சிந்திச்சு ஒரு வசனத்தை நம்ம எடுத்து அதை நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கக்கூடியதுக்கான தடையான ஒரு கருவியாதான் சைத்தான் இதை யூஸ் பண்ணிக்கிறான். இன்னும் சொல்லக்கூடியவங்களா இருந்து குர்ஆனை நம்ம ஒரு வசனத்தை எடுத்து அதை ஒரு நாள் முழுக்க சிந்திச்சு மீண்டும் மீண்டும் ஓதி அதை அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துட்டு போறதுக்கு, அதாவது அது ஓதுனா அந்த அடுத்த ஸ்டெப்பு என்னன்னு அல்லாஹ்வே சொல்றான். நமது இறைவனை அஞ்சுகிறவர்கள் தோள்கள் சிலிர்த்து விடுகின்றன. இதைத்தான் அல்லாஹ் ரபில் ஆலமீன் நம்ம இடத்துல சொல்றான். இது இத்தனை நாள் நமக்கு புரியாமையே இருந்துருச்சு அப்படின்னு நினைக்கும் போது, நம்ம வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வோட கனெக்ட் ஆகி புதிய பார்வைய சிந்தனைய
அது நமக்கு உருவாக்கும். அதாவது சமயத்துல நமக்கே அறியாம ஒரு சிலிர்ப்பு வரும். இது வந்து 3வது ஸ்டெப்பா வந்து அல்லாஹ் சொல்றான். இது வந்து அடுத்த ஸ்டேஜ். அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக உள்ளமும் தோள்களும் மென்மை அடைந்து விடும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதாவது மென்மைன்னா அப்படி ரொம்ப லேசா மாறிடும். உள்ள வந்து ரொம்ப லேசாயிரும். குர்ஆன் உள்ள நம்ம இறங்குறதுக்கு நம்ம இடத்துல மாற்றம் நிகழ்வதற்கு. இன்னும் சொல்ல போனா ஒரு நிலம் இருக்கு. அது நீர் பாய்ச்சி அது ஒரு பண்படுத்தி அதுல ஒரு விதை போட்டா எப்படி முளைச்சு வருமோ அது மாதிரி நம்மளுடைய கல்பு தயாராகிடுச்சுன்னா அல்லாஹ்வுடைய திக்ர்ல நம்மளுடைய வாழ்க்கையை அழகாக பயணிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம 39வது அத்தியாயத்துல 23வது வசனத்துல உள்ள விஷயங்களை தான் நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு வந்தோம். அது அழகிய செய்தி அல்லாஹ்வே அருளினார். அது திரும்ப திரும்ப கூறப்பட்டதாகவும் அது முதல் படியாகவும் ஒன்றோடு ஒன்று ஒத்ததாகவும் 2வது நிலையாகவும் இறைவனை அஞ்சுவோர் தோள்கள் சிலிர்த்து விடுறது. அதுக்கப்புறம் அவர்களுடைய தோள்களும் உள்ளங்களும் அல்லாஹ்வை நினைப்பதற்கு மென்மை அடைகின்றன. இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு வந்தோம். இதனோட தொடர்ச்சியா அல்லாஹ் அதே அத்தியாயத்துல 21வது வசனத்தை 22வது வசனத்தை நமக்கு சொல்றான். அல்லாஹ் வானத்திலிருந்து நீரை இறக்கி அதை பூமியில் ஊற்றுக்களாக ஓட செய்கிறான் என்பதை நீர் அறியவில்லையா? பின்னர் அதன் மூலம் மாறுபட்ட நிறங்களை கொண்ட பயிர்களை வெளிப்படுத்துகிறான். பின்னர் அது காய்ந்து மஞ்சள் நிறமாக ஆவதை காண்கிறீர். பின்னர் அதை சருகுகளாக ஆக்குகிறான். அறிவுடையோருக்கு இதில் அறிவுரை உள்ளது. அல்லாஹ் சொல்றான். இந்த 23வது வசனத்தோட இந்த வசனத்தை நம்ம பொருத்தி பார்த்தோம்னா நம்ம வந்து வானத்திலேருந்து நீரை இறக்கி அது பூமியில ஊற்றுகளா ஓட செய்யறேன் அப்படிங்கிறான். அது மூலியமா பயிர்கள் எல்லாம் வெளிப்படுது. அது காய்ந்து மஞ்சள் நிறமா ஆகுது அப்படின்றத அல்லாஹ் இது உவமையா சொல்றான். அடுத்ததா அல்லாஹ் சொல்றான் அடுத்த வசனத்துல, யாருடைய உள்ளத்தை இஸ்லாத்திற்காக அல்லாஹ் விரிவடைய செய்து விட்டானோ அவர் தமது இறைவனிடமிருந்து கிடைத்த ஒளியில் இருக்கிறார். இறைவனை நினைப்பதை விட்டு உள்ளங்கள் இறுகி போனவர்களுக்கு கேடுதான். அவர்களே தெளிவான வழிகேட்டில் இருப்பவர்கள் அப்படின்னு உள்ளம் இறுகி போனவங்களுக்கு உதாரணமா அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்றான். இப்ப நம்ம ஒரு துன்பத்துல மாட்டிக்கிட்டோம், அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு தெரியல அப்படின்னா நமக்கு உள்ளத்துல குர்ஆனுடைய வசனங்கள் வந்து இருந்துச்சுன்னா அது நம்மளை வந்து அப்படியே அந்த வசனங்கள் அப்படியே வெளியில வந்து நமக்கு அது அந்த சூழ்நிலைக்கான ஆறுதல்களை கொடுக்கும். இப்போ வந்து ஒரு கோடீஸ்வரரா ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து ஏதோ சுனாமியில ஒரு இயற்கை பேரிடர்ல எல்லாத்தையும் இழந்துட்டு ஒரு பொட்டலம் சாப்பாட்டுக்காக அவர் வந்து வெயிட் பண்றாரு அப்படின்னா அந்த இடத்துல சாதாரண ஒரு அவருடைய உள்ளத்துல குர்ஆனுடைய வசனங்கள் இல்லாத மனிதர்களா இருந்தா அதை நினைச்சு அவங்க வந்து உயிரை விடக்கூடியவங்களா இருப்பாங்க. இதுவே அல்லாஹ்வுடைய வசனங்கள் இருந்துச்சுன்னா அந்த நேரத்துல இதை கொடுத்தது அல்லாஹ் தான்ப்பா, இப்ப எடுத்துக்கிட்டதும் அல்லாஹ் தான், இதுக்கப்புறமும் எனக்கு பொறுப்பாளன் அவன் அல்லாஹுவா தான் இருக்க போறான், இதுல நான் ஏன் கவலைப்படணும் அப்படின்னு மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஆறுதல் மத்தவங்கள்ட்ட இருந்து வராது, அவங்க தான் மத்தவங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. நமக்கு ஏற்படுற ஒரு துன்பத்துல வந்து நம்ம நன்மையை தேடக்கூடியவங்களா இருப்போம். இப்போ நமக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா நம்ம ஒரு வீட்டுல ஒரு 10 நாள் 15 நாள் இருக்கும் அப்படின்னு சொன்னாதான் நமக்கு வீட்டுல என்னென்னலாம் நடக்குது அப்படின்றது தெரியும். நம்ம வீட்டுல உள்ள ஆண்களா இருக்கட்டும் இல்ல மற்ற யாரோ ஒருத்தவங்களா இருக்கட்டும், அவங்க வெளியில போயிட்டு வரக்கூடியவங்களா இருப்பாங்க. வீட்டுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாதவங்களாவே இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வீட்டிலேயே இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னாதான் வீட்டுல என்ன நடக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்ப அல்லாஹ் ஒரு துன்பத்துல எவ்வளவு நன்மையை நமக்கு நாடி இருக்காங்கிறத அப்பதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஒரு கணவன் மனைவியா இருக்கட்டும், அவங்களோட அவங்க வந்து 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதவங்களா இருப்பாங்க. அவங்க ஏதோ ஒரு விஷயத்துல கீழே விழுந்து ஏதோ வீட்டுல எங்கேயோ அப்படி இருந்தாங்கன்னா அவங்க கணவன் வந்து மனைவியை பாத்துக்கிறதா இருக்கட்டும், மனைவி கணவனை பாத்துக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையே தலைகீழா மாறும். இந்த விதமான விஷயத்துலதான் கண்கள் தெரியும். அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்றத நம்ம வந்து அதிகமா பார்க்கக்கூடியவங்களா இருப்போம். குர்ஆனுக்கு நம்ம நேரம் கொடுத்தாதான் இந்த சிலிர்ப்பு வரும், அழுகை வரும். அப்படி வரலைன்னா நம்மளுடைய கல்பு திறக்கல, வெறும் தகவலா தான் நம்ம அறிஞ்சிட்டு இருக்கோம் இந்த விஷயங்கள அப்படின்றத நம்மளை வந்து உணர்ந்துக்கக்கூடியவங்களா இருப்போம். இப்போ ஒரு நியூஸ் பார்க்குறோம் அப்படின்னா அந்த நியூஸை பார்த்துட்டு நம்ம என்ன ரியாக்ட் பண்ணுவோம், இந்த ஒரு செய்தி வந்திருக்கு, ஓகே இது ஒரு நடந்திருக்கு போல அப்படின்றத நம்ம கடந்து போகக்கூடியவங்களா தான் இருப்போம். அல்லாஹ் இதுக்கும் வந்து குர்ஆன்ல ஒரு உதாரணத்தை சொல்றான். 17வது அத்தியாயம் 107வது வசனம்.
இதை நம்புங்கள் அல்லது இதை நம்பாமல் இருங்கள் என்று கூறுவீராக. இதற்கு முன் வேத அறிவு கொடுக்கப்பட்டோரிடம் இது கூறப்பட்டால் அவர்கள் முகம் குப்பர சஜிதாவில் விழுவார்கள். அல்லாஹ் சொல்றான், வேத அறிவு கொடுக்கப்பட்டோர்கிட்ட இந்த விஷயங்கள்லாம் வந்து கூறப்பட்டுச்சுன்னா அவங்க முகம் குப்பர சஜிதாவில் விழுவாங்க. அடுத்து சொல்றான், எங்கள் இறைவன் தூயவன், எங்கள் இறைவனின் வாக்குறுதி நிறைவேற்றப்படுவதாக உள்ளது என கூறுகின்றனர். அதுக்கப்புறம் அடுத்த வசனத்துல எல்லாம் சொல்றான், அழுது முகம் குப்பர அவர்கள் விழுகின்றனர், அது அவர்களுக்கு அடக்கத்தை அதிகமாக்குகிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். வேதக்காரர்கள் அவர்களுடைய உள்ளம் வந்து சிலிர்க்கும், முந்தைய வேதக்காரர்களுக்கு வந்து இது நிகழும் அப்படின்றத வந்து அல்லாஹ் நமக்கு எடுத்து காட்டுறான். அடுத்ததா 5வது அத்தியாயம் 83வது வசனம். அல்லாஹ் அடுத்து கிறிஸ்தவர்களை பத்தி பேசும்போது இந்த வசனத்தை சொல்றான். 5வது அத்தியாயம் 83வது வசனம். இத்தூதருக்கு முகமதுக்கு அருளப்பட்டதை அவர்கள் செவியுறும் போது உண்மையை அறிந்து கொண்டதால் அவர்களின் கண்களில் கண்ணீர் வடிவதை நீர் காண்பீர். எங்கள் இறைவா, நம்பிக்கை கொண்டோம், எனவே சான்று கூறுவோருடன் எங்களை பதிவு செய்வாயாக என்று அவர்கள் கூறுகின்றனர். அல்லாஹ் அடுத்து சொல்றான், 19வது அத்தியாயம் 58வது வசனத்துல நபிமார்களோட பட்டியல்கள் அல்லாஹ் வரிசையா சொல்லும் போது, அவர்கள் ஆதமுடைய வழித்தோன்றல்களிலும் நூகுடன் நாம் கப்பலில் ஏற்றியவர்களிலும் இப்ராஹிம், இஸ்ராயில் ஆகியோரின் வழித்தோன்றல்களிலும் நாம் நேர்வழி காட்டி தேர்ந்தெடுத்த நபிமார்கள் ஆவார்கள். அவர்கள் மீது அல்லாஹ் அருள் புரிந்துள்ளான். அவர்களிடம் அளவற்ற அருளாளரின் வசனங்கள் கூறப்பட்டால் அழுது சஜிதாவில் விழுவார்கள் அப்படின்னு சொல்ல. அல்லாஹுடைய வசனங்கள் வந்து கூறப்பட்டா அவங்க அழுது சஜிதால விழக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹோட குர்ஆனுடைய வசனம் அழ வைக்கும், சஜிதாவில் விழ வைக்கும், நன்றி செலுத்த வைக்கும். யாருக்கெல்லாம் அப்படின்னா பல தரப்பட்ட மனிதர்களை, வேதக்காரர்களா இருக்கட்டும், கிறிஸ்தவர்களா இருக்கட்டும், நபிமார்களா இருக்கட்டும், எல்லாரையும் வந்து சஜிதாவுல வந்து விழ வைக்கும் அப்படிங்கிறத வந்து அல்லாஹ் வந்து நமக்கு குர்ஆன்லயே சொல்லக்கூடியவங்களா இருக்கான். அல்லாஹ் இன்னும் சொல்றான் 32வது அத்தியாயத்துல 15வது வசனத்துல, நமது வசனங்கள் மூலம் அறிவுரை கூறப்படும் போது சஜிதாவில் விழுவோரும் தமது இறைவனை புகழ்ந்து போற்றுவோரும் பெருமையடிக்காமல் இருப்போருமே அவற்றை நம்புவார்கள். அல்லாஹ் முதல்ல சொன்னா, அல்லாஹ்வுடைய வசனங்களை பொய்ப்படுத்தியவங்களுக்கு ஏடைகளை சுமக்கும் கழுதையை போன்று அப்படின்ற அல்லாஹ் உதாரணத்தை ரப்பில் ஆலமீன் சொன்னான். இங்க அல்லாஹ்வுடைய வசனங்களை நம்புகிறவங்க யாரு அப்படின்றத அல்லாஹ் சொல்றான். அவங்க எப்படியெல்லாம் இருப்பாங்கன்னா, அவங்களோட அறிவுரை வந்து கூறப்பட்டா நம்ம சஜிதாவில் விழக்கூடியவங்களா இருப்போம். நம்ம இறைவனை போற்று புகழ்ந்து புகழக்கூடியவங்களா இருப்போம். பெருமை அடிக்காம இருப்போம். அவங்கதான் என்னை நம்புறவங்க அப்படின்னு அல்லாஹ் நம்புறவங்க பட்டியலை பத்தி அல்லாஹ் சொல்றான். இன்னும் அல்லாஹ் சொல்றான், நமது உடல் சிலுக்கல் அப்படின்னா நம்மளுடைய கல்புல சிக்கல் இருக்கிறது வெளிப்படையான அடையாளமா சொல்றான். இன்னும் வந்து நிறைய விஷயங்கள், நீண்ட வரலாறு வந்து குர்ஆன் பேசுது. யூதர்களோட வரலாறை எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுடைய கல்வி இறுகிடுச்சு அப்படிங்கிறத அல்லாஹ் வந்து 2வது அத்தியாயம் அல்-பகரால 45 50 வசனங்கள்ல நிறைய இடத்துல பேசுறான். எதுக்குன்னா தீமைகளுக்கே உதாரணம் சொல்லப்பட்ட அவங்க மக்கள் வந்து அவங்கதான். பிழைகள் அவ்வளவு அவங்கள்ட்ட பிழைகள் இருந்துச்சு, தவறுகள், கேளிக்கைகள், மோசமான நடவடிக்கைகள், இறை மறுப்புகள்னு எல்லாமே இருந்துச்சு அப்படின்றத வந்து அல்லாஹ் வந்து அல்-பகரால சொல்றான். அதாவது ஒரு மாடை வந்து அறுத்து அதை வந்து ஒருத்தர் இறக்க வச்சு அவரை திரும்ப உயிர்ப்பிக்க வச்சு அதெல்லாம் அவங்க காட்டும் போது கூட அல்லாஹுடைய அச்சம் இல்லாம அவங்களுடைய கல்வி எப்படி இருந்துச்சுன்னா பாறைகளை போல இறுகி இருந்துச்சுன்னு அல்லாஹ் சொல்றான். அதாவது பாறை அதை விட கடுமையா அவங்களோட உள்ள ஏன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அல்லாஹுவே கேட்கறான். பாறைகள்ல கூட ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடுற பாறை இருக்கு, பிளந்து தண்ணீர் வரக்கூடிய பாறைகள் இருக்கு, பாறைகள் வந்து அல்லாஹ்வுடைய அச்சத்தால உருண்டு விழக்கூடிய பாறைகள் இருக்கு, அதுலெல்லாம் கல்லுல கூட ஈரம் இருக்கு. உங்களுக்கு வந்து அதை விட அதிக மோசமாய் உங்களுடைய உள்ளங்கள் வந்து இறுகிருச்சா அப்படின்னு யூதர்களை பார்த்து ரப்பில் ஆலமீன் கேள்வி கேட்கிறான். அல்லாஹுடைய எச்சரிக்கை, என்ன நடந்தாலும் எப்படிப்பட்ட விஷயங்கள் அல்லாஹ் வந்து
நான் நிகழ்த்தி காட்டினாலும் அவங்க மாற மாட்டாங்க. ஏன்னா அவங்க உள்ளம் வந்து இறுகி போயிடுச்சு. எப்படி எந்த ஒரு ஆதாரத்தை காட்டினாலும் அவங்களுடைய உள்ளம் வந்து மாறவே மாறாது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நம்ம இப்போ உதாரணமா வானத்துல ஏறி போய் நீங்க எட்டி பாருங்க அப்படின்னு சொன்னா கூட அவங்கள்ட்ட மாற்றம் வராது. தொழுகை முக்கியமானதுன்றது தெரியும், சொல்லக்கூடியவங்களா இருப்போம். ஒரு சிலர் பேர் இருப்பாங்க, அவங்க எப்படி இருப்பாங்கன்னா தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. அந்த வந்து அவங்களோட தொழுகை வந்து மாறாது. ஈடுபாடு இருக்காது. ஏன்னா அவங்களுடைய உள்ளம் வந்து இறுகிருச்சு அப்படிங்கிறத தான் அல்லாஹ் சொல்றான். உதாரணமா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்விடத்துல வந்து உன்னை வந்து எனக்கு காட்டு யா ரப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அல்லாஹ் வந்து அதுக்கான கெப்பாசிட்டி இல்லப்பா, அதனால வந்து வேணாம் அப்படின்னு சொல்றான். மூசா நபி ஆசைப்பட்டாங்க போது, சரி ஓகே இந்த மலையை நீங்க பாருங்க, இந்த மலை வந்து என்னோட ஒளியை தாங்குச்சு, அதுக்கப்புறமும் இந்த மலை எங்க நிலையா இருந்துச்சுன்னா நீங்க என்னை திரும்ப பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆனா அந்த மலை வந்து நொறுங்கி தூள் தூளாகுது. உடனே மூசா நபி அங்கேயே மயங்கி விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் எந்திரிச்சு அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்கறாங்க. கேட்டுட்டு மக்கள் இடத்துல சொல்றாங்க, அல்லாஹ் வந்து இந்த உலகத்துல பார்க்க சொல்லி நம்ம கேட்க கூடாது. அல்லாஹ் வந்து அந்த நீதி நமக்கு இங்க வைக்கல, மறுமையில மட்டும்தான் வச்சிருக்கான் அப்படின்றத சொல்லி எல்லா விஷயங்களையும் சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் கூட தூசினா மலைக்கு மூசா நபி வந்து சமுதாய மக்கள் அழைச்சிட்டு வரும்போது அங்க நின்றுகிட்டு, இப்ப நாங்க அல்லாஹ்வை நீங்க காமிச்சாதான் நாங்க உன்னை நபின்னு நம்ம ஏத்துக்குவோம் அப்படின்னு அந்த மக்கள் சொல்றாங்க. மூசா நபி வந்து ஆசையால அவர் அல்லாஹ்வை பார்க்கணும் ஒரு ஆசையால கேட்டதுக்கே அங்க வந்து மறுக்கப்பட்டுருச்சு. ஆனா இவங்க நபிங்க, அந்த மக்கள் நபிங்கிறத ஏத்துக்கிறத மறுக்கிறதுக்காக கேக்குறாங்க. அப்படிங்கும் போது அல்லாஹ் உடனே என்ன பண்றான், அங்க இருக்கிற மக்கள் எல்லாரையும் இடி முழக்கத்தால மரணிக்க வச்சிடறான். 2வது அத்தியாயம் 55 56வது வசனத்துல, மூசாவே, அல்லாஹ்வை நேரில் பார்க்காதவரை உம்மை நம்பவே மாட்டோம் என்று நீங்கள் கூறிய போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் நிலையிலேயே உங்களை இடி முழக்கம் தாக்கியது. பின்னர் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக நீங்கள் மரணித்த பின் உங்களை உயிர்ப்பித்தோம். அதாவது அல்லாஹ் இடி முழக்கத்தை கொண்டு அவங்கள மரணிக்க வச்சுட்டு திரும்ப வந்து அல்லாஹ் உயிர்ப்பிச்சு வந்தும் கூட அவங்க வந்து அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டாங்களான்னா இல்லை. நம்மளா இப்ப இருக்கக்கூடிய மக்கள் மரண தருவாயை தொட்டுட்டு வந்தா கூட அந்த விஷயங்களை வந்து நம்ம சிலிர்த்து ரொம்ப காலங்கள் அதை பத்தியே நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் நம்மளுடைய நடவடிக்கைகள் மாறும். ஆனா அந்த உள்ளம் இறுகி போனவங்களுடைய நிலை வந்து மரணத்தை மரணிச்சுட்டே திரும்பி வந்தா கூட அவங்களுடைய நிலை மாறவே இல்லை அப்படிங்கிறத அல்லாஹ் இந்த வசனங்கள் மூலியமா நமக்கு சொல்லி காட்டுறான். அவங்களுக்கு இறுகிவிட்டால் எந்த மாற்றமும் நிகழாது. கல்பு இருகலைன்னா மட்டும்தான் குர்ஆன் உள்ளார நுழையும், இல்லைன்னா வாழ்க்கையில் எந்த மாற்றமும் நிகழாதுங்கிறத தான் அல்லாஹ் இந்த விஷயம் நமக்கு உதாரணத்துல சொல்லி காட்டுறான். குறைந்தது நம்ம வந்து குர்ஆனை ஓதுறதுக்கு 1 மணி நேரமாவது அன்றாடம் செலவிடக்கூடியவங்களா இருக்கணும். அதாவது 1 மணி நேரம் முழுசா நம்மளால உட்கார முடியலன்னா ஃபஜர்ல கொஞ்ச நேரம், லொஹர்ல அல்லது அசர்ல, இல்ல மகரிப் கொஞ்ச நேரம், இல்லை இசாவுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் ஓதக்கூடியவங்களா நம்ம அன்றாடம் தொடர்ந்து ஓதக்கூடியவங்களா இருக்கணும். அல்லாஹ் நமக்கு அந்த வாய்ப்பை தரணும் அப்படின்னு துவா செஞ்சதாக இந்த வகுப்புடைய இதை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிர் துனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.